நான் என்ன சொல்றேன், நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிறது வேணும். அந்த நீங்க அந்த நீர் மேலாண்மைங்கிறது கிடையவே கிடையாதுங்கிறது தான் என்னுடைய நான் சொல்றேன் இன்னொரு 10 நாள்ல மழை பெஞ்சுனா நீங்க வந்து வெள்ளப்பெருக்குன்னு வரும். வெள்ளப்பெருக்கு வர தண்ணி இப்ப எங்க ஊர் குளத்துக்குலாம் ஒரு 5 நிமிஷம் நீங்க வந்து அத டர்ன் பண்ணி விட்டா போதும். ஆனா அதுக்கான ஏற்பாடுகள் இல்லங்கிறத சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து உடனடியா நடந்துருமான்னா கிடையாது. நீங்க 50 வருஷமா நீங்க என்ன பண்றீங்க? இதுல வந்து 5 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, டிஎம்கே 5 டைம்ஸ் வந்து ஏடிஎம்கே வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. இந்த கவர்மெண்ட்ஸ் வந்து 2மே வந்து ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும், நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்க வந்து செஞ்சுருவோம், செஞ்சுருவோம், செஞ்சு நீங்க எப்ப செய்ய போறீங்க? இப்போ நீங்க இந்த இந்த கவர்மெண்ட் வந்து நீங்க அக்ரிகல்ச்சரை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, மோர் தென் 90% அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான். நீங்க மக்கள் நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம பொதுவாவே வந்து நீங்க இலவசங்கள நம்பி இருக்கணுங்கிறது வந்து அவசியம். அப்படி அப்படி இருக்கக்கூடாது. நீங்க தன்னிறைவு பெற முடியாது. நீங்க இலவசம் நம்பி இருந்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் நாளைக்கு என்ன இலவசம் குடுக்கும், நாளைக்கு என்ன இலவசம் குடுக்கும், இந்த சிந்தனை தான் இருக்கும். எங்களுக்கு அதெல்லாம் வந்து தேவையே இல்ல. நான் என்ன சொல்றேன், ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு நான் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, இதெல்லாம் நீங்க விட்டுருங்க. நீங்க வந்து நீர் மேலாண்மையை சரியா பயன்படுத்தி தண்ணியை நீங்க கொண்டு வந்து குடுத்துருங்க. விவசாயம் நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா. விவசாயம் நடந்ததுன்னா தொழில் ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருக்கும். எல்லாமே அது ஒண்ண டிபெண்ட் பண்ணி இன்னொரு விஷயங்கள் இருக்கும்.